Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 3rd வீக்கான சிஏ அதாவது குயிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா கேட்கக்கூடிய எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா வந்து பிக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ரிவைஸ் ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? வாங்க கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போலாம். கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷன் லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணலாம். கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா, எலைட் பாஸ் வாங்குனீங்கன்னா, பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் கன்டென்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த எலைட் பாஸ்ல என்னென்ன கவரேஜஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூடு, இங்கிலீஷு, ரீசனிங் எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மாக் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு, பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான டாப் டூ பாட்டம் வந்து ஒரே ஷார்ட்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இதுல வந்து கவரேஜ் ஆகும். பிளஸ் மெயின்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து ஃபுல்லா கவரேஜ் ஆகும். கேட் செஷன் மெயின்ஸு, பிளஸ் வந்து இங்கிலீஷ்க்கான மெயின்ஸு, ரீசனிங்க்கான மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே கவரேஜ் ஆகும். இந்த எலைட் பாஸ் பை பண்ணும்போது KR35 கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இன்னுமே வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மறக்காம இந்த கூப்பன் யூஸ் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணி மறக்காம எலைட் பாஸ் வாங்கி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு பாருங்க. ஓகேங்களா? அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும். ஸோ எல்லாருமே முழு முயற்சியா நம்மளுடைய ட்ரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா குடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் பை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, CA15ன்ற கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களால வந்து தனியா அவைல் பண்ண முடியும். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி மேகசின் பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இத மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பை பண்றீங்கன்னா, CA15ன்ற கூப்பன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்திருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது டெலகிராம் குரூப்ல பார்த்தோம்னா, டெய்லி வந்து குயிஸும் பிளஸ் வந்து அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து டே டூ டே வந்து இருந்துட்டே இருக்கும். பிளஸ் அப்டேட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான அப்டேட்ஸ் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஏதாச்சும் யூடியூப்ல நம்ம சேனல்ல எக்ஸாம் ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் ஏதாச்சும் போறாலுமே அதிலுமே அப்டேட் பண்ணுவோம். பிளஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட் இல்ல ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தாலுமே நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மறக்காம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரிங்களா? வாங்க இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின்ஸ்க்கு அப்படியே ஒவ்வொன்றா போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இன் ஜூலை 2025 விச் இன்ஸ்டிடியூஷன் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ETF இன்னொன்னு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் FOF டெடிகேட்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி டு பவர் செக்டாருக்கு எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ETF இன்னொன்னு வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. FIF டெடிகேட்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி பார்த்தோம்னா பவர் செக்டாருக்கு. ஓகேங்களா? பவர் செக்டார்ன்னு பார்த்தோம்னா எந்த இது வந்து இன்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, NFO க்ரோ BSc பவர் ETFம் பிளஸ் வந்து பவர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து ஓப்பன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை 18 2025லேருந்து ஆகஸ்ட் 1 2025 வரைக்கும். சரிங்களா? ஜூலை 18 2025 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 1 2025 வரையும் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன்ல இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, RBI imposed penalty for 4.88 lakh on எந்த பேங்க்குக்குன்னா HDFC பேங்க் எப்பன் ஜூலை 2025ல ஃபார் வயலேஷன் ஆஃப் ரெகுலேஷன் அண்டர் எந்த ஆக்ட் படி அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷனா கம்பெனிஸ் ஆக்டா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் FEMA ஆக்ட்னு சொல்லுவாங்க சார் FAESI ஆக்ட் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்டா எந்த ஆக்ட் படி எந்த வயலேஷன் பண்ணதுனால விச் மீன்ஸ் வயலேஷன் பண்ணது எந்த ஆக்ட் கீழே வந்து வரும் இந்த பெனால்ட்டி அமௌண்ட் போட்டிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 கீழ தான் வந்து FEMAன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆக்ட் கீழ தான் 1999 ஓகேங்களா? இந்த ஆக்ட் கீழ தான் வந்து இந்த வயலேஷன் பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வாஸ் ஃபைன்டு பை RBI ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜூலை 2025 ஃபார் வயலேட்டிங் விச் செட் ஆஃப் கைட்லைன்ஸ் எந்த கைட்லைன்ஸ் வந்து வயலேட் பண்ணதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த வயலேஷன் பார்த்தோம் அப்படின்னா RBIயோட டிஜிட்டல் லெண்டிங் டைரக்ஷன் 2025 இதனுடைய வயலேஷன் இந்த கைட்லைன்ஸோட வயலேஷன் பண்ணதுனால தான் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்க்கு வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. யாரு? RBI. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா செபிஸோட வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் VCF செட்டில்மெண்ட் ஸ்கீம் 2025 எப்போ வந்து எஃபெக்டிவ் டேட் அது எப்போ இருந்து வந்து அதுக்கு அந்த ஸ்கீமுக்கான எஃபெக்டிவ் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 21 2025ல இருந்து ஓகே அப்போ வந்து எண்ட் டேட் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 19 2026 எப்போ எஃபெக்டிவ் ஆகுது எப்போ எக்ஸ்பயர் ஆகுது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஜனவரி 19 எஃபெக்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 21 2025லேருந்து எக்ஸ்பயர் டேட் பார்த்தோம்னா ஜனவரி 19 2026ல வந்து எக்ஸ்பயர் இந்த ஸ்கீம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் 2 கம்பெனிஸ் ஜாயின்ட்லி அனௌன்ஸ்ட் த வெல்த் மேனேஜ்மென்ட் வென்ச்சர் இன் ஜப்பான்ல ஓகேங்களா? எப்ப ஜூலை 2025 எந்த 2 கம்பெனிஸ் 2 கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பிஐ ஹோல்டிங்கும் இன்னொன்னு வந்து எஸ்எம்எஃப்ஜின்ற கம்பெனி 2மே சேர்ந்து தான் வந்து இந்த வெல்த் மேனேஜ்மென்ட் வென்ச்சர் யார் கூடனா ஜப்பான்ல. ஓகேங்களா? எஸ்பிஐ ஹோல்டிங், எஸ்எம்எஃப்ஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்எம்பி ரிசீவ்ட் இன் பிரின்சிபல் அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐ அண்டர் விச் ஆக்ட் ஆஃப் கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கு பிஏ ஓகேங்களா? ஸோ இந்த லைசன்ஸ் வாங்குறது வந்து எக்ஸ்எம்இ ரிசீவ்ட் த பிரின்சிபல் அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐலேருந்து வாங்கியிருக்காங்க. அண்டர் எந்த ஆக்ட் படி இந்த அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 பிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? பிஎஸ்எஸ் 2007 அந்த ஆக்ட் படி தான் இந்த லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் ஓகேங்களா? எந்த கம்பெனி பார்த்தோம்னா எக்ஸ்எம்பி ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இன் ஜூலை 2025 ஆர்பிஐ பர்மிட்டட் வாலண்டரி பிளட்ஜ் ஆஃப் விச் அசட்ஸ் ஆஸ் கொலாட்ரல் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்எம்இ லோன்ஸ் அக்ரிகல்ச்சர் லோன்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து எம்எஸ்எம்இ லோன்ஸ்க்கும் சரிங்களா? ஆர்பிஐ வந்து பர்மிட் பண்ணியிருக்காங்க பிளட்ஜா வைக்கிறதுக்கு ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் அண்ட் சில்வர் ஓகேங்களா? கோல்ட் அண்ட் சில்வர் தான் வந்து சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூ ஆர்பிஐ நார்ம்ஸ் ஃபார் வாலண்டரி கோல்ட் அண்ட் சில்வர் பிளட்ஜுக்கு வந்து கொலேட்ரல் அப்ளை டு விச் பேங்க்ஸ் எந்தெந்த பேங்க்ஸில் வந்து இந்த நார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிஎஃப் இன்னொன்று அந்த ஆர்ஆர்பி எஸ்எஃப்பி ஸ்மால் ஃபைனான்ஸு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ப்ளஸ் இந்த டிசிசி பேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் மட்டும்தான் வந்து இந்த நார்ம்ஸ் வந்து அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? நியூ நார்ம்ஸ். Next பார்த்தா as per the new RBI rule from December 2025 the collateral free loan limit for agriculture and allied activities எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 lakh வரையும் ஓகேங்களா? ஃபார் அக்ரிகல்ச்சருக்கும் இன்னொன்று வந்து அலைட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நியூ ரூல் படி ஓகேங்களா? இன் ஜூலை 2025 விச் கம்பெனி லான்ச்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ டிரைவன் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் என்ன பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி பேங்கிங் சொல்லிட்டு அது வந்து எந்த கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? கிரெட்டா, ரேசர் பே, லாராவேர், கேஷ் ஃப்ரீ ஆர் ஃபின்பாக்ஸ் எந்த ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா லாராவேர்ன்ற ஒரு கம்பெனி தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ டிரைவன் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்குது ஓகேங்க? அந்த ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணதுக்கான நேம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேங்கிங் அதாவது மீன்ஸ் என்எக்ஸ்டி பேங்கிங் சொல்லிட்டு அதனுடைய பிளாட்ஃபார்ம் நேம் எந்த கம்பெனி பார்த்தோம்? லாராவேர் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனி ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா how many additional Indian banks did NIPL add to the UPI Pay Now linkage with சிங்கப்பூரோட சேர்ந்து ஓகேங்களா? UPI Pay Now லிங்கேஜோட சேர்ந்து UPI Pay Nowன்றது வந்து ஒரு சிங்கப்பூர் கம்பெனி. ஸோ அதனோட சேர்ந்து எத்தனை வந்து விச் மீன்ஸ் ஒரு யூபிஐ லிங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னு எத்தனைன்னு பார்த்தோம் அப்படின்னா 13 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? 13 அடிஷ்னலாக வந்து யூபிஐ பே நவ் லிங்கேஜ் வந்து சிங்கப்பூரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் தைவானீஸ் பேங்க் ப்ரொபோஸ்ட் டு செட் அப் அ பேங்கிங் யூனிட் அட் கிஃப்ட் சிட்டி குஜராத் இன் ஜூலை 2025 எந்த தைவானீஸ் பேங்க் தைவான் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேங்க் பேர் பார்த்தோம்னா சிடிபிசி பேங்க் தான் வந்து அந்த தைவானீஸோட பேங்க் ஓகேங்களா? பர்பஸ் பார்த்தோம்னா ஃபர்தர் செட் அப் த பேங்கிங் யூனிட் அதாவது இந்தியாவில் ஓகேங்களா? கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி ரிசீவ்டு செபிஸ் அப்ரூவல் எஸ்இபி அப்ரூவல் டு லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் ஆர்இஐடி ரேட் எஸ்எம்ஆர்இஐடி பிளாட்ஃபார்ம் எந்த கம்பெனி வந்து அந்த செபி கிட்ட இருந்து அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரம் ப்ராப் டெக் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனி ஓகேங்களா? அவங்க தான் வந்து இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் ஆர்இஐடி ரியல் எஸ்டேட் பற்றியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு செபி கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறது ஓகேங்களா? ஆரம் ப்ராப் டெக் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் பர் குளோபல் ஃபின்டெக்ஸ் ரிப்போர்ட் 2025 வாட் வாஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் அக்கௌண்ட் ஓனர்ஷிப் இன் இந்தியா இன் 2024 படி எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 89% வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் அக்கௌண்ட் ஓனர்ஷிப் பார்த்தோம்னா 89% ஆஸ் பர் எந்த ரிப்போர்ட் படினா குளோபல் ஃபின்டெக்ஸ் ரிப்போர்ட் படி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆஸ் பர் த ரிப்போர்ட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as inactive in 2024 அதாவது 2024 படி எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து இன்ஆக்டிவ்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா 16% வந்து இன்ஆக்டிவ்ல இருக்கிறது அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விச் பேமெண்ட் பேங்க் ரிசீவ்டு ஷெட்யூல்டு பேங்க் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் ஆர்பிஐ இன் ஜூலை 2025 எந்த பேங்க் பேமெண்ட் பேங்க் வந்து வாங்கியிருக்காங்க ஷெட்யூல்டு பேங்க் ஸ்டேட்டஸான்னு பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க் தான் வந்து இப்போ வந்து ஷெட்யூல்டு பேங்க் ஸ்டேட்டஸாக வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறது
ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which committee led by Dinesh Kahara recommended a ban on mergers with insurer and non-insurers in July 2025? எந்த கமிட்டி, அந்த கமிட்டியோட பேர் பார்த்தோம் அப்படின்னா IRDAI மெர்ஜர் கமிட்டி. ஓகேங்களா. இன்சூரர்ஸ்க்கும் நான் இன்சூரர்ஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த மெர்ஜ் வந்து பேன் பண்ணணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி பார்த்தோம்னா IRDAI மெர்ஜர் கமிட்டி. ஓகேங்களா. யார் லெட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கஹாரா அப்படின்றவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which Indian state became the first to grant agricultural status to livestock and poultry farming in July 2025? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டஸ்க்காக கொடுக்கறதுக்கு எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் தான். ஓகேங்களா. அவங்க தான் வந்து லைவ் ஸ்டாக்கும் பவுல்ட்ரி ஃபார்மிங்கும் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டஸாக வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. அந்த ஸ்டேட் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா which company secured an order of worth 185.65 crore from the MOD for supply of 79 PAT bulldozers in 2025? எந்த கம்பெனி வந்து இந்த ஆர்டர் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா BEML பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் தான் வந்து இதுக்கான ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 79 பேட் புல்டோசர்ஸ்க்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறது. ஓகேங்களா. அதுக்கான பட்ஜெட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 185.65 crore. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்மிக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகேங்களா. which city has been ranked the cleanest city in India for the 8th consecutive year? அதாவது அடுத்தடுத்து consecutive yearsனா அடுத்தடுத்த இயர். ஓகேங்களா. 8th consecutive year as per Swachh Surakshan 2024-2025. எந்த சிட்டி பார்த்தோம் அப்படின்னா இண்டோர்ல தான் வந்து இந்த சிட்டி தான் வந்து கிட்டத்தட்ட 8th consecutive டைம்ஸாக வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்வச் கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா as per SBI research July 2025, which state had the highest share of GST taxpayers? எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்டா பே பண்றது பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஹையஸ்டா வந்து பே பண்றது ஜிஎஸ்டி மட்டுமே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா India's overall trade deficit, merchandise and service narrowed to what value in June 2025, year of the year? எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ட்ரேட் டெபிசிட், ஓவரால் ட்ரேட் டெபிசிட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா யூஎஸ்டி டாலரில் பார்க்கும்போது 3.51 பில்லியன் கணக்கு வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் மெஷர்டு பை சிபிஐ. ஓகேங்களா. டிக்ளைன்ட் to a 75 month லோவா டிக்ளைன் ஆயிருக்கு ஆஃப் இன் ஜூன் 2025. எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 2.10% வந்து லோவா இருக்கிறது. ஓகேங்களா. 75 மந்தோட லோ ஆஃப் 2.10 இன் ஜூன் 2025. ஓகேங்களா. இது வந்து ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் யார் மெஷர் பண்றதுன்னா சிபிஐ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா who was appointed as the new MD and CEO of LICயோட நியூ எம்டி அண்ட் சிஇஓ ஜூலை 2025 யாருன்னு பார்த்தோம்னா ஆர் துரைசாமி. அவரு தான் வந்து இப்போ நியூ எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா who became the first woman டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த ரயில்வே RPF ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இன் ஜூலை 2025? யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சொனாலி மிஸ்ரா. அவங்க தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் became the DG for எதுக்குன்னா RPF. ஓகேங்களா. ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இன் ஜூலை 2025 வந்து ஃபர்ஸ்ட் உமன் டிஜி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா who was appointed as a new chairperson for நேஷனல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி NFRAன்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இன் ஜூலை 2025. யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதின் குப்தா அப்படின்றவங்க தான் வந்து NFRAவோட நியூ சேர்பர்சன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன் ஜூலை 2025 வந்து ஹூ ரிசைன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இன் இந்தியா. இது வந்து ரீசெண்டாக ரொம்ப இதாக போயிருந்துச்சு. ஓகேங்களா. அப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ரிசைன் பண்ணாரு. அவர் யார், அவரோட பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜக்தீப் தங்கர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஹோஸ்டட் விச் எடிஷன் ஆஃப் த FIDE செஸ் வேர்ல்டு கப் இன் 2025? இந்தியா வந்து எந்த எடிஷனில் வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க FIDE செஸ் வேர்ல்டு கப் 2025? எந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா 2025. இந்த இயரில் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க FIDE செஸ் வேர்ல்டு கப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் யாக்டன் வில்லேஜ் வாஸ் டிக்ளேர்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நோமேட் வில்லேஜ் இன் 2025 வந்து டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. அந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா
சிக்கிம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய யாக்டன் வில்லேஜ் தான் வந்து என்னவா டிக்ளேர் பண்ண போறாங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நோமேட் வில்லேஜா வந்து டிக்ளேர் பண்ண போறாங்க. அந்த வில்லேஜ் யாக்டன் வில்லேஜ்ன்றது வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம்ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஹூ பிகேம் த இந்தியாவோட 87த் செஸ் கிராண்ட் மாஸ்டர் இன் ஜூலை 2025. யார் வந்து இந்தியாவோட 87த் செஸ் கிராண்ட் மாஸ்டரோட வின் பண்றது பார்த்தோம் அப்படின்னா, ஹரிகிருஷ்ணா ஏ ரா அப்படின்றவர் தான் வந்து வின் பண்றாரு. 87த்தோட இந்தியாவோட 87th செஸ் கிராண்ட் மாஸ்டர் இன் ஜூலை 2025 ஹரிகிருஷ்ணன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எல்என்டி லார்சன் அண்ட் டூப்ரோ announced it will establish India's largest green hydrogen plant at இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOCL ரெஃபினரி எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பானிபட்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகேங்களா. அது வந்து இப்போ நியூவா எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் தான். ஓகேங்களா. எல்என்டியோட சேர்ந்து. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஜூலை 18, 2025 which university became the first fully foreign university campus to open in India under UGC guidelines மூலியமா ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. அந்த யூனிவர்சிட்டி விச் யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஆம்டன் அப்படின்னு கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் ஃபாரின் யூனிவர்சிட்டி இந்தியாவில் வந்து வித் UGC கைட்லைனோட இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க அந்த கேம்பஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் ஷோகேஸ்டு பை DFGT அண்ட் IIGF அண்ட் டாய் பிஸ் எக்ஸ்போ இன் 2025. அந்த நேம் அந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் கனெக்ட் அப்படின்னக்கூடிய ஒரு எக்ஸ்போ தான். ஓகேங்களா. அந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ல தான் யார் ஷோகேஸ் பண்ணுறாங்கன்னா DGFT எங்கன்னா IIFGயும் ப்ளஸ் வந்து டாய் பிக் எக்ஸ்போவும் வந்து அந்த ட்ரேட் கனெக்ட் மூலிமா வந்து ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் சிட்டி வாஸ் ரேங்க்டு 98 இன் QS பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் 2026 லிஸ்ட்ல அதில் வந்து இந்தியன் சிட்டி வந்து எந்த சிட்டி வந்து 98th ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மும்பை தான் வந்து 98th ரேங்காக வந்து வாங்கியிருக்கிறது. ஓகேங்களா. அதுதான் இந்தியன் இருக்கிற சிட்டி. QS பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ்ன்னு சொல்லி மும்பையில் இருக்கிற சிட்டிஸ் தான் வந்து ரேங்க் 98th ரேங்க்ல வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் த டாப் இந்தியன் woman in Forbes 50 richest self-made woman on earth 2025ல யார் பார்த்தோம் அப்படின்னா பல்குனி நாயர் அப்படின்றவங்க தான் வந்து ஃபார்ப்ஸ் 50 richest self-made woman on எர்த்தில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறது டாப் இந்தியன் உமன்ல. ஓகேங்களா. பல்குனி நாயர்ன்றவங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேம் த ஸ்போர்ட்ஸ் உமன் ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் பாலிகாஸ் மேஜிக் ஸ்கில் அவார்ட் 2024 to 2025ல அந்த ஸ்போர்ட்ஸ் உமனோட நேம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தீபிகா ஷெகராவத் அப்படின்றவங்க தான் வந்து என்ன அவார்ட் வின் பண்ணியிருக்காங்கன்னா போலிகிராஸ் மேஜிக் ஸ்கில் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் உமன் ஃபர்ஸ்ட் இந்தியன். ஓகேங்களா. தீபிகா ஷெகராவத் அப்படின்றவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 2025 விச் டீம் ஓன் த இனாகுரல் FIFA கிளப் வேர்ல்டு கப் 32 டீம்ஸ் எந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க 2025ல பார்த்தோம் அப்படின்னா செலிசா FC அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க FIFA கிளப் வேர்ல்டு கப்ல. ஓகேங்களா. 32 டீம்ஸ்ல இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேம் த வேர்ல்டு ஓல்டஸ்ட் மேரத்தான் ரன்னர் ஹூ பாஸ்ட் அவே அட் ஏஜ் பார்த்தோன்னா 114ல இன் ஜூலை 2025ல அவருடைய நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபௌஜா சிங் அப்படின்றவர் தான் வந்து ரீசெண்டாக பாசிட்டிவ் ஆனார். அவர் வந்து வேர்ல்ட்லேயே ஓல்டஸ்ட் மேரத்தான் ரன்னர் அவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which hydrographic vessel visited Malaysia for its maiden hydrographic mission in July 2025 எந்த hydrographic அந்த ஷிப் நேம் பார்த்தோம் அப்படின்னா INS சந்தியாக் அப்படின்னக்கூடிய ஒரு ஷிப் hydrographic vessel visited Malaysia for its என்ன பர்பஸ்க்குன்னா ஹைட்ரோகிராபிக் மிஷினுக்கோசரம். ஓகேங்களா. INS சந்தியாக்னக்கூடிய ஒரு ஷிப். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேரி பஞ்சாயத் ஆப் ஓன் விச் இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் டிஜிட்டல் கவர்னன்ஸ் அவார்ட். ஓகேங்களா. ஜூலை 2025ல வந்து வின் பண்ணது மேரி பஞ்சாயத் ஆப் வந்து ஓன் இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் டிஜிட்டல் கவர்னன்ஸ் இன் எந்த இன்டர்நேஷனல் அவார்ட் பார்த்தோம் அப்படின்னா WSIS சாம்பியன் அவார்ட். இதில் தான் வந்து மேரி பஞ்சாயத் என்ற ஆப் வந்து டிஜிட்டல் கவர்னன்ஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷனல் டேவோட தீம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஸ்டில் இன் அவர் ஹேண்ட் டு காம்பேட் பாவர்ட்டி அண்ட் இன்இக்விட்டி. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு கை கொடுக்கணும்னு சொல்லி அதனுடைய தீமாக தான் வந்து நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷனல் டேவை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான தீம். ஓகேங்களா. த பிரைம் மினிஸ்டர்
PMDDKY அதாவது தன் தன்யா கிருஷி யோஜனா வாஸ் அப்ரூவ்ட் ஃபார் ஹவு மெனி அக்ரி டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம்னா 100 டிஸ்ட்ரிக்ட். அந்த 100 டிஸ்ட்ரிக்டும் பார்த்தோம்னா ரொம்ப அந்த கிராப் கல்டிவேஷன்லாம் ரொம்ப லோவாக இருக்கும் பார்த்தீங்களா, அதான் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயினாக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த யோஜனா பிரைம் மினிஸ்டர் தன் தன்யா கிருஷி யோஜனா. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 100 அக்ரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா விச் சிட்டி ஹோஸ்டட் செகண்ட் பிம்ஸ்டெக் போர்ட் கான்க்ளேவ் இன் ஜூலை 2025. எந்த சிட்டியை வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் தான் வந்து பிம்ஸ்டெக்கோட செகண்ட் போர்ட்ஸ் கான்க்ளேவ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா the tribal genome sequencing project launched by Gujarat government aim to address என்ன பர்பஸ்க்கோசரம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஹெரிட்டட் டிசீஸ் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. எந்த டிஸ்ட்ரிக்ட்னா குஜராத், எந்த ஸ்டேட்னா குஜராத் ஸ்டேட்டில் ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. மெயினாக பார்த்தீங்கன்னா பரம்பரையாக அந்த டிசீஸ் இருக்கும்ல அதை குறைக்கிறதுக்கோசரம் தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பிரைன் டே வாஸ் அப்சர்வ்ட் வித் விச் தீம். அதனுடைய தீம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிரைன் ஹெல்த் ஃபார் ஆல் ஏஜஸ் அப்படின்ற தீமாக தான் வந்து இந்த வேர்ல்டு பிரைன் டேவோட தீமாக கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா. பிரைன் ஹெல்த் ஃபார் ஆல் ஏஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாட் இஸ் அப்ரூவ்ட் ஆனுவல் அவுட்லே ஃபார் PMDDKYக்கு வந்து எவ்வளோ வந்து அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஆனுவலாக பார்த்தோம்னா 24,000 crore வந்து ஆனுவல் அப்ரூவலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விச் இன்சூரன்ஸ் கம்பெனி சைன்ட் MOU வித் DORD டு இம்ப்ரூவ் பீம சக்தி யோஜனா இன் ரூரல் ஏரியாஸ்க்கு இன் ஜூலை 2025. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க இந்த MOU பார்த்தோம் அப்படின்னா LICயும் இந்த LICயோட சேர்ந்து தான் இந்த MOU வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக என்ன ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னா பீம சக்தி யோஜனா எந்த ஏரியாலாம் ரூரல் ஏரியாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த MOU வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது LICயும் ப்ளஸ் வந்து DORDO மெயினாக பார்த்தோன்னா பீமசக்தி யோஜனாவை ரூரல் ஏரியாஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி லான்ச் அட்வான்ஸ்டு சைபர் ஸ்கில்ஸ் சென்டர் இன் மும்பை இன் ஜூலை 2025. எந்த கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா DSCI. ஓகேங்களா. டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணியிருக்குது. என்னதுன்னா அட்வான்ஸ்டு சைபர் ஸ்கில்ஸ் சென்டர் எங்கன்னா மும்பையில் லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா விச் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஜூலை 2022 எவ்ரி இயர் டு ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட் பை. அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பைன்றதுக்கு நார்மலாக பார்த்தாலே தெரியும் ஜூலை 22 செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னா பைக்கான அப்ராக்சிமேஷன் டே தான் வந்து பையன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்சர்வ் பண்ணுறது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா. ஜூலை 22 வந்து இதுக்கான டேவாக அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வேர்ல்டு செஸ் டேக்கான தீம் என்ன. வேர்ல்டு செஸ் டேக்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி மூவ் கவுண்ட்ஸ். ஒவ்வொரு மூவுமே வந்து கவுண்ட் அப்படின்னக்கூடியதான் வந்து இந்த 2025க்கான வேர்ல்டு செஸ் டேக்கான தீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா விச் பிளாட்ஃபார்ம் பிகேம் த யங்கஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி AMC இன் இந்தியாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப்டர் செபி அப்ரூவலுக்கு அப்புறம். ஓகேங்களா. எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா த வெல்த் கம்பெனி தான் வந்து பிகேம் த யங்கஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஓகேங்களா. இன் இந்தியாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில. ஓகேங்களா. ஆஃப்டர் செபி அதுக்கான அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம். ஓகேங்களா. கம்பெனி பேர் பிளாட்ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா த வெல்த் கம்பெனி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா RBIயோட ஒன் ஸ்டேட் ஒன் RRB பாலிசி படி ரிசல்டட் இன் ரிடக்ஷன் ஆஃப் RRBs டு ஹவு மெனி ஆஸ் ஆஃப் 2025 படி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 28 193 196ல இருந்ததுலேருந்து 28 வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒன் ஸ்டேட் ஒன் RRB பாலிசி படி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விச் லெச்சன் ஸ்பீசியஸ் நியூலி டிஸ்கவர்ட் இன் ஜூலை 2025 இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் அல்லோகிராப்பா ஸ்பீசியஸ் கன்ஃபர்ம்டு யூசிங் DNA சீக்வன்சிங் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஸ்பீசியஸ் என்ன விச் மீன்ஸ் ஃபேமிலி எந்த ஃபேமிலி இது வரும்னு பார்த்தோம் அப்படின்னா அல்லோகிராப்பா எஃபோசோசோர்டிகா அப்படின்னக்கூடிய ஒரு ஃபேமிலி. அந்த லெச்சன் ஸ்பீசிஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. எதன் மூலியமா DNA சீக்வன்சிங் மூலிமா வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா who won the first prize in Avendus Wealth Hurun India Under 30 Entrepreneurship List 2025. யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கைவல்யா வொஹரா அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த அவண்டஸ் வெல்த் ஹுருன் இந்தியா அண்டர் 30 என்டர்பிரினர்ஷிப் லிஸ்ட்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே 2025 வாஸ் அப்சர்வ்ட் பை த யுனைடெட் நேஷன். அதற்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா யூத்
எம்பவர்மெண்ட் த்ரூ ஏஐ அண்ட் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அப்படின்றது தான் இதுக்கான தீம். ஓகேங்களா? வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டேக்கான தீம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஃபுட்பாலர் டு பி அவார்டட் அஸ் த ஏஷியன் உமன் ஃபுட்பாலர் ஆஃப் த இயரா வந்து அவார்ட் பண்ணது வந்து யாரு? அவங்களுடைய நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதித்தி சௌஹன். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஃபுட்பாலர். அவங்க என்ன அவார்டுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவோட உமன் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர்ன்னு சொல்லி அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அதித்தி சௌஹன்றவங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, நேம் த ஃபர்ஸ்ட் உமன் டு பிகேம் த பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் உக்ரைன் ட்வைஸ் 2வது வாட்டியா வித் த லேட்டஸ்ட் அப்பாயின்மெண்ட் இன் ஜூலை 2025. ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூலியா அன்டோலோவினா சிரிடென்கோ அப்படின்றவங்க தான் வந்து உக்ரைனோட பிரைம் மினிஸ்டரா வந்து ட்வைஸ் 2வது வாட்டியா வந்து அதாவது அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் உமன் இன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் உக்ரைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who was extended CMD and CMD of NTPC India till July 2026 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, குர்தீப் சிங் அப்படின்ற ஒரு தான் வந்து அவருடைய பொசிஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டில் ஜூலை 2026 வரை. NTPC இந்தியாவோட CMD அவர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ADDEETIE ஸ்கீம் லான்ச் ஹரியானா லான்ச் பண்ண இந்த ஸ்கீமுக்கான எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அசிஸ்டன்ஸ் இன் டெப்ளாயிங் எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜி இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டான எக்ஸாம்ஸ்லையுமே வந்து நிறைய மெயின்ஸ் எக்ஸாம்ல எக்ஸ்பிளனேஷனும் வந்து கேட்கறதுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸ்பிளனேஷனும் மெயினாக முக்கியம், மெயினாக ஸ்கீம்ஸுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா, நேம் த நியூ டிராகன் ஃப்ளை ஸ்பீசியஸ் டிஸ்கவர்ட் இன் வெஸ்டர்ன் கேட்ஸ் இன் ஜூன் 2025. அந்த கண்டுபிடிச்ச அந்த ஸ்பீசியஸ்க்கான நேம் பார்த்தோம் அப்படின்னா, லிரியோதெமிசிஸ் அப்ராமி அப்படின்னக்கூடிய ஒரு நேம் தான். அப்ராமி அப்படின்றக்கூடிய ஒரு நியூ டிராகன் ஃப்ளை ஸ்பீசியஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டெவலப்ட் அட்வான்ஸ்டு கார்பன் ஃபைபர் ஃபுட் ப்ராசஸ் லான்ச்டு இன் ஜூலை 2025. அதனுடைய நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ADIDOC. ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்பென்ஷன் மறக்காம யாராச்சும் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகேங்களா? தெரிஞ்சவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஹவு மச் லோன் டிட் ADB சாங்ஷன் ஃபார் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் 9 இண்டஸ்ட்ரியல் ஏரியா இன் திரிபுரா இன் ஜூலை 2025? எவ்வளோ லோன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 975 crores வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்ன 9 இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், திரிபுராவில் இருக்கக்கூடிய 9 இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் கோசரம் கிட்டத்தட்ட 975 crores வந்து சாங்ஷன் ஆகியிருக்கு லோன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ் பர் OECD FAO அக்ரிகல்ச்சர் அவுட்லுக் 2025 to 2035, பை விச் இயர் will only 40% வந்து குளோபல் செரல் ப்ரொடக்ஷன்ஸ் பி கன்சியூம்டு பை ஹியூமன்ஸ்னால மட்டுமே கன்சியூம் ஆகும்னு சொல்லி ரிப்போர்ட் மூலிமா, அதாவது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2034 by 2034 will be only 40% of the global cereal productions வந்து be consumed by humans-னால மட்டுமே கன்சியூம் ஆகும். ஓகேங்களா? எப்போ? 2034. The My Deed ப்ராஜெக்ட், பைலட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பை ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்ல லான்ச் பண்ணாங்க இன் ஜூலை 2025. அது மெயினாக எதுக்கான ரிலேட்டட், அது எது ரிலேட்டடாக வந்து இந்த மைடிட் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து டிஜிட்டலைசேஜாக கொண்டு வரதுக்கு தான் மைடிட் அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு வந்து பைலட் ப்ராஜெக்ட், ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக டிஜிட்டலைசேஷனாக கொண்டு வரதுக்கு. Which district in Telangana won the open source GIS cohort award in July 2025? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, தெலுங்கானாவில் இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்ட்னா, பகதி கொதகுடம் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கு. ஓப்பன் சோர்ஸ் GIS கோஹார்ட் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்கிறது எந்த தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நாகாலாந்து கவர்மெண்ட் ஹோஸ்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மேங்கோ ஃபெஸ்டிவல் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? இங்கே நாகாலாந்து கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, லாங் மேட்ரா அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேங்கோ ஃபெஸ்டிவலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எங்கே? நாகாலாந்து கவர்மெண்ட்ல. Who assumed the charge as MD, Mission Director of Atal Innovation Mission AIM
நிதி ஆயோக் இன் ஜூலை 2025. யார் வந்து அதுக்கான சார்ஜஸா குடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, தீபக் பாக்லா அப்படின்றவங்கள தான் வந்து எய்மோட மிஷன் டைரக்டரா வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்கிறதா. சரி சார்ஜ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த எய்ம் பார்த்தோம்னா நிதி ஆயோக் கீழ தான் வந்து இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வந்து ஃபுல்லா ரன் ஆவுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஐசிஎம்ஆர் இன்வைட்டட் யுஓஐ ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மலேரியா வேக்சின் கேண்டிடேட். அந்த நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆட்ஃபால்சி வேக்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மலேரியா வேக்சினா வந்து கொண்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா? ஐசிஎம்ஆர்னா மெடிக்கல் ரிசர்ச் பண்றாங்க பார்த்தீங்களா, அதான் ஐசிஎம்ஆர் இன்வைட்டட் யுஓஐ ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மலேரியா வேக்சினா கொண்டு வருது ஆட்ஃபால்சி வேக்ஸ்ன்னு கூடிய அதனுடைய நேம். ஓகேங்களா? The prize winning India Panchayat governance app, அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா மேரி பஞ்சாயத், வாஸ் பில்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் எந்த நேஷனல் ஏஜென்சியோட வந்து பார்ட்னர் பண்ணி இந்த மேரி பஞ்சாயத்து வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ஐசியோட சேர்ந்து தான் வந்து மேரி பஞ்சாயத்துன்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக இதுக்கான அவார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குட் கவர்னன்ஸ்க்கு, அதாவது நல்ல கவர்னன்ஸ் பண்ணதுக்கான மேரி பஞ்சாயத்துக்கு வந்து அவார்டுமே வந்திருக்கு. என்ஐசியோட சேர்ந்து தான், இந்த நேஷனல் ஏஜென்சியோட சேர்ந்து தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்குது இந்த கவர்மெண்ட் ஆப். ஓகேங்களா? மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணா எக்ஸாம்க்கு வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்தியா ஹோஸ்டட் விச் எடிஷன் ஆஃப் FIDE செஸ் வேர்ல்டு கப் இன் 2025ல வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்றது எந்த எடிஷன், விச் எடிஷன் பார்த்தோம்னா எந்த இயர். ஓகேங்களா? As per the new RBI rule from 2025, as per the new rule from December 2025, the collateral free loan limit for agriculture and allied activities வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து வச்சிருக்காங்க, ஃப்ரீ லோன் லிமிட் வந்து எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 கொஸ்டினுக்கும் மறக்காம ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ, பை பை.